ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 5 வகையான பலகார ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 5 வகையான பலகாரங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இன்றைக்கி 2 வகையான கொழுக்கட்டை, ஒரு சுண்டல் ரெசிபி, ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் ரெசிபி, அப்புறம் கோதுமை வச்சு ஒரு அப்பம் எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சமாக வெல்லம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஒரு கிளாஸ் பால், அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 சில் தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாயாசம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அப்புறம் பாதாமை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா உப்பி இந்த மாதிரி ஆகும்போது இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பருப்பை கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழக்குழன்னு ஆயிரும். கரெக்டாக 2 விசிலில் இப்போ நான் என்னோட பருப்பை பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பாக்கி இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கப்புறம் இதில் 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு பிஞ்ச் சுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிருச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த பாயாசம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லா வேலையும் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பாயாசமை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு. பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு கொழுக்கட்டை மாவிங்க நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி இப்போ இந்த மாவை நம்ம பிசைஞ்சுக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி இந்த மாவை பிசையும் போது மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சூடு தாங்குச்சு அப்படின்னா கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க 1 கப் வெல்லம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த வெல்லத்தை நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாக்கி இருக்கிற வெல்லத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் சேர்த்துட்டு பூர்ணத்துக்கு ரெடி பண்ணலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் துருவினதை அடுத்தது அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 3/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக 2 நிமிஷம் அதை வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்மளுக்கு பூர்ணம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பூர்ணத்தை நடுவில் வச்சிடலாம்.
கொழுக்கட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் வந்து நம்ம கொழுக்கட்டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு இந்த ஷேப் தான் இருக்குது அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் நம்மளுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெளியே வராத அளவுக்கு பூரணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மூடி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை மாவை நீங்கள் வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணும்போது அதோட சைட்ஸ் அப்புறம் வந்து நடுவில் இருக்கிற மாவு கனமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். அச்சு யூஸ் பண்ணுறதோட எனக்கு கையில் கொழுக்கட்டை பிடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே அச்சு யூஸ் பண்ண மாட்டேன். கை கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் மாவு பிடிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால கையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு இட்லி சட்டியில் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இட்லி பிளேட்டில் ஒரு கொழுக்கட்டையாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷத்தில் இதை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு பூரணத்தில் கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டுக்கலாம். வெறும் தேங்காயும் வெல்லமும் போட்ட பூரணம் வச்சு கண்டிப்பாக கொழுக்கட்டை ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பிடி கொழுக்கட்டைக்கு ஒரு பேனில் 1 கிளாஸ் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துருங்க. வெல்லத்தை உருக்கி நம்ம ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி தான் இந்த மாவை நம்ம பிசைய போகிறோம். இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மாவு பிசைஞ்சு வர டைம் வரைக்கும் வெள்ளை தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டையும் தயாராகிரும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னோட ஃபேவரட்டும் கூட. உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொழுக்கட்டையில் நிறைய வகைகள் இருக்குது. எள்ளு கொழுக்கட்டை செய்வாங்க, கடலைப்பருப்பு அப்புறம் வந்து தேங்காய் போட்டு பூர்ண கொழுக்கட்டையும் செய்வாங்க. உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை நான் கொஞ்சம் மேலே இதில் வச்சுட்டேன். இப்போ இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 12 நிமிஷம் அதை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு. இதுக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் இல்லை வெள்ளை சுண்டல் ரெண்டுமே எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டலை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 காஞ்ச வத்தல் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டலை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க. சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வெள்ளை சுண்டலும் தயாராகிடுச்சு. இந்த சுண்டல் அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. நார்மலாக நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லையும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக என்னோட ஃபேவரட்டான வீட்டப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சர்க்கரைக்கு பதிலாக செவ்வாழைப்பழம் அப்புறம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு செவ்வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா பச்சை பழமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு தேங்காவை துருவி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும்.
கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வெல்லம் சேர்த்துக்கல, நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா கை வச்சும் நீங்கள் ஆப்ப மாவை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பியூராக கோதுமை மாவில் செஞ்சது அப்படின்றதுனால கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த குழக்குழப்பு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துக்கல, அப்படியே வந்து கோதுமை மாவில் தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மைதாலையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ப்ரிப்பேர் பண்ண ரெசிபீஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பக்கமும் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீட்டப்பம் தயார். யூஸ்வலாக செய்கிற மைதா அப்பமோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ரொம்ப இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அப்பம் செஞ்சா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் கொழுக்கட்டைலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா பேட்டரையும் இதே மாதிரி சேர்த்து நான் அப்பம் வந்து போட்டு எடுத்துடுறேன். இந்த அப்பம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். மைதாவோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமையோடு சேர்ந்து சாப்பிட்றது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீட்டப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இது உள்ளேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த எல்லா ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சீரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.